Hello friends, welcome to TNPSC Studygram channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜென்ரல் சயின்ஸில் இருக்கிற சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் அந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். சயின்டிஃபிக் நாலேஜ்னால் அறிவியல் அறிவு, சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னா அறிவியல் மனப்பாங்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சயின்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் அக்வயரிங் நாலேஜ். ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரை வச்சு ஒரு நாலேஜ் அக்வயர் பண்ணுறது தான் வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்விங், ஸ்டடிங் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டிங். ஸோ அப்சர்வேஷன் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது தான் வந்து சயின்ஸ். ஸோ சயின்ஸ்க்கான ஆரிஜின் பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட் சயின்டியா, அதோட மீனிங் நாலேஜ். ஸோ இதுதான் வந்து சயின்ஸ். இந்த ப்ராசஸ் மூலயமா நம்ம கெயின் பண்ணுற இன்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் வந்து சயின்டிஃபிக் நாலேஜ். ஸோ இந்தியாவில் வந்து சயின்ஸ் டே, நேஷ்னல் சயின்ஸ் டே வந்து எவ்ரி இயர் February 28 வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். இதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா February 1928 அப்போது தான் வந்து சர் சி.வி. ராமன் அவர்கள் வந்து ராமன் எஃபெக்டை டிஸ்கவர் பண்ணார். அதுக்கு அவருக்கு 1930 ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரீமில் நோபல் ப்ரைஸும் கிடச்சிது. ஸோ இதை ரெக்கக்னைஸ் பண்ணுற விதமாக நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டேவை February 28 எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். 2020 நேஷ்னல் சயின்ஸ் டேக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விமன் இன் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் சயின்ஸ் டே ஆன் 28 February 2014 அன்னைக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டரிங் சயின்டிஃபிக் டெம்பர். ஸோ சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னா என்னென்னா அறிவியல் மனப்பாங்கு. ஒரு விஷயத்தை டைரெக்டாக கண்மூடித்தனமாக பிளைண்டாக நம்பாமல் ஏன், எதனால், எப்படின்னு அது வந்து ஆராய்ந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி ரேஷ்னலாக அனலைஸ் பண்ணி நம்புறது தான் வந்து சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சயின்டிஃபிக் டெம்பரை வந்து எல்லார்கிட்டேயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், சில்ட்ரன் கிட்டலாம் வந்து சயின்டிஃபிக் டெம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க த்ரூ வேரியஸ் ஸ்கீம்ஸ். நம்ம ஃபார்மர் பிரசிடெண்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட வந்து சயின்டிஃபிக் டெம்பரோட இம்பார்ட்டன்ஸை நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்டரிங் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பரை டெவலப் பண்ணுறதை வந்து என்கரேஜ் பண்ணுறது. அதை வந்து நேஷ்னல் சயின்ஸ் டேயில் அதோட முக்கியத்துவம் கருதி 2014 அதை வந்து தீமாக வச்சுருந்துருக்காங்க. இப்போது சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சயின்ஸ் இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ல்ட் and it is a process rather than a body of knowledge. ஸோ சயின்ஸ் அப்படின்றதுன்னா என்ன அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ் மூலமாக வந்து கற்றுக்கிறது தான் வந்து சயின்ஸ். அது ஒரு நாலேஜ்னு சொல்கிறத விட அது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் மூலமா புரிஞ்சுக்கிறது தான் வந்து சயின்ஸ். ஸோ சயின்டிஃபிக் நாலேஜ் இஸ் லேர்னிங் ஃப்ரம் த சயின்டிஃபிக் ப்ராசஸ் விச் இன்வால்வ்ஸ் எக்ஸ்பிரிமெண்டிங் அண்ட் கலெக்டிங் டேட்டா. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவோட கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணி ஸ்டடி பண்ணுறது தான் வந்து அது மூலயமா வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுறது தான் சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தோன்னா அப்ஜெக்டிவிட்டி, அதாவது நம்மளோட சொந்த கருத்துக்கள்னு எதுவும் இல்லாமல் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்க ஃபேக்ட்ஸை அப்படியே வந்து ஏற்றுக்கிறது தான் வந்து சயின்டிஃபிக் நாலேஜோட ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர். அதாவது இட் இஸ் அப்ஜெக்டிவ் இன் நேச்சர். அதை மட்டும் அப்படியே வந்து பார்த்து அப்படியே அக்செப்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வெரிஃபைபிலிட்டி. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட் ரிலேட்டடாக வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக டேட்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் த்ரூ அவர் சென்சஸ். அதை வச்சு நம்ம வந்து அந்த அக்யூரஸியையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அதாவது ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நம்மளால் எப்போவுமே வெரிஃபை பண்ண முடியும். இது வந்து சயின்ஸோட ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் எத்திக்கல் நியூட்ரலிட்டி. சயின்ஸ் வந்து எத்திக்கலி நியூட்ரல். அதை நம்ம உபயோகிக்கிறத பொறுத்து தான் அது மாறுபடும். அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக் எக்ஸ்ப்ளரேஷன், அதாவது ஒரு சீக்வென்ஷியல் ப்ரொசீஜர் வச்சு தான் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜராக தான் நடக்கும். அதுதான் சிஸ்டமேட்டிக் எக்ஸ்ப்ளரேஷன். ரிலேபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த டைமில் மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அதை நம்மளால் எப்போவுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் அந்த ஃபேக்ட் வந்து எப்போவுமே அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் ஒர்க் ஆகணும். அதுதான் வந்து ரிலேபிலிட்டி. ஸோ சயின்டிஃபிக் நாலேஜ் வந்து ரிலேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிசைஸாக இருக்கும்.
அப்புறம் அக்யூரேட்டாக இருக்கும். ப்ரிசைஸ்னால் இப்போ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோன்னா மோர் ஆர் லெஸ் அப்படி இப்படின்னு சொல்லாமல் கரெக்டாக அந்த வேல்யூ சொல்கிறது தான் வந்து ப்ரிசைஸாக சொல்கிறது தான் வந்து ப்ரெசிஷன். அக்யூரசி பார்த்திங்கன்னா அந்த கரெக்ட்னஸ் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட், அதுதான் வந்து அக்யூரசி. இது எல்லாமே வந்து சயின்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் நாலேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறம் ப்ரெடிக்டபிலிட்டி, இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் ஃபீல்டு ரிலேட்டடாக அக்வயர் ஆகிற நாலேஜ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜ் ஆஃப் அ பர்சன் இஸ் பேஸ்ட் ஆன் த மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் சயின்ஸ் ரேதர் தேன் ஆன் சப்ஜெக்டிவ் பிலீஃப் ஆர் அன்சப்போர்ட்டட் ஸ்பெகுலேஷன். ஸோ ஒரு பர்சனோட சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த சயின்ஸோட மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்மளோட சப்ஜெக்டிவ் பிலீஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் பிலீஃப், இதை பேஸ் பண்ணி இருக்காது. அதுக்கு தான் வந்து நமக்கு சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது அறிவியல் மனப்பாங்கு. ஒரு விஷயம் இருக்குன்னா அதை அப்படியே பிளைண்டாக நம்பாமல் நம்மளோட அனாலிசிஸ் வச்சு அதை நம்புறதுக்கு பேர் தான் வந்து சயின்டிஃபிக் டெம்பர். ஆனால் சயின்டிஃபிக் நாலேஜ் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் சயின்ஸ், ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்கிற எவிடன்சஸை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து சயின்டிஃபிக் நாலேஜ். அண்ட் அதுக்கு வந்து எல்லாமே எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே வந்து கிராஸ் பண்ணிக்கிறது தான் சயின்டிஃபிக் நாலேஜ். நெக்ஸ்ட், இந்த சயின்டிஃபிக் நாலேஜோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜிஸ் க்ரியேட் ஆகலாம். நம்ம ஒரு இப்போ இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி அதுலேருந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுறோம். கெயின் பண்ணதுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி புது டெக்னாலஜிஸ் வந்து க்ரியேட் ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து லைஃபோட ப்ராக்ரெஸ்க்கு ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட் வந்து டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். நம்ம அக்வயர் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு ப்ராப்ளம்ஸ் நம்மளால் நல்லபடியாக சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நியூ அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறது. ஸோ நமக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் தான் அதை வச்சு நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி ஏதாவது க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சயின்டிஃபிக் நாலேஜோட யூசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பர். ஸோ த சயின்டிஃபிக் டெம்பர் இஸ் அ வே ஆஃப் லைஃப் யூஸிங் த சயின்டிஃபிக் மெத்தட். ஆல்ரெடி கெயின் பண்ணியிருக்க சயின்டிஃபிக் மெத்தடை வச்சு வாழ்கிறது தான் வந்து சயின்டிஃபிக் டெம்பர். ஆனால் இதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷனிங். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு விஷயத்த எதுவாக இருந்தாலும் அப்படியே ஃபேக்ட்ஸாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்காமல் கொஷின் பண்ணி எதனால் எப்படி அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான் வந்து சயின்டிஃபிக் டெம்பர். நெக்ஸ்ட் அப்சர்விங் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. ரியலாக வந்து உண்மைத்துவம் அதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது, அப்சர்வ் பண்ணுறது, அப்புறம் டெஸ்ட் பண்ணுறது. அப்புறம் ஹைப்போதிசைசிங், அதாவது பர்செப்ஷன்ஸ், ப்ரெடிக்ஷன்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வியூஸ் இருக்கும். இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்க்குறது. அப்புறம் அனலைஸ் பண்ணுறது, லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணுறது. அப்புறமா ஃபைனலாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. கம்யூனிகேட்டிங்னா அந்த ஆக்ஷனில் கொண்டு வருது அந்த கன்க்ளூஷன் எதுவாக இருந்தாலும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சயின்டிஃபிக் டெம்பர். இப்போ சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னா இட்ஸ் அன் ஆட்டிடியூட் விச் இன்வால்வ்ஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் லாஜிக். லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து சயின்டிஃபிக் டெம்பர் ஆர் அறிவியல் மனப்பாங்கு. ஸோ இந்த சயின்டிஃபிக் டெம்பருக்கு ஜென்ரலாக 6 பில்லர்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் இருக்கணும் அப்படின்னா சயின்டிஃபிக் லிட்ரஸி வேணும், நமக்கு அதை பற்றின ஒரு அறிவியல் அறிவு வேணும். அடுத்து சயின்டிஃபிக் ஆட்டிடியூட், நம்ம பிஹேவியர் வந்து சயின்டிஃபிக் மீன்ஸாக இருக்கணும். சயின்டிஃபிக் திங்கிங் நெக்ஸ்ட்டு, அதாவது திங்கிங்கும் வந்து சயின்டிஃபிக் ஓரியன்டாகவே இருக்கணும். சயின்டிஃபிக் மெத்தட், இந்த எந்தெந்த வழிகள் யூஸ் பண்ணுறோமோ அதுவும் சயின்டிஃபிக்காக இருக்கணும். சயின்டிஃபிக் பர்செப்ஷன், அடுத்து அந்த பார்வையும் வந்து சயின்டிஃபிக் பேஸ்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் ஹேபிட், அதை பழக்கப்படுத்தணும். இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து அறிவியல் மனப்பாங்கு ஜென்ரலாக வரும். In 1946, Pandit Jawaharlal Nehru used the phrase scientific temper for the first time. எந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா The Discovery of India. இதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடாது. டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் இது பண்ணி தான் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு நிலையான கருத்துலேயே அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு கன்க்ளூஷனில் அரைவ் பண்ணுறோம், ஏதாவது ஒரு எவிடன்ஸோடு அரைவ் பண்ணுறோன்னா அந்த கன்க்ளூஷனுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிற அந்த டெண்டன்சி நமக்கு இருக்கணும். அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற தியரி அதனால் அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் இப்போ அப்சர்வ் பண்ணுற விஷயத்தை வச்சு நம்ம அதை நியூவாக மாற்றிக்கணும். ஸோ அதெல்லாம் தான் வந்து சயின்டிஃபிக் டெம்பர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, all this is necessary not merely for the application of science but for life itself and the solution of its many problems. இந்த சயின்டிஃபிக் டெம்பர், இந்த அறிவியல் மனப்பாங்கு அப்படின்றது இந்த சயின்ஸ் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையிலே வந்து அப்ளை பண்ணும் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு இது ஒரு சொல்யூஷனாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் நிறையா வரலாம் அதில். எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் சயின்டிஃபிக் டெம்பர்ன்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணாங்க, எந்த புக்கில், அதெல்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சயின்டிஃபிக் டெம்பர் பற்றி பார்ப்போம், கண்டினியூஷன். The most important characteristics associated with scientific temper are untiring search for truth but with an open mind and a spirit of inquiry. அதாவது உண்மையை தேடுறது தான் வந்து சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனப்பாங்கு. ஏதோ சொல்கிறாங்க நம்புகிறோம் அப்படின்னு இல்லாமல் அதன் பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படின்றது ஆராயிறது தான் அறிவியல் மனப்பாங்கு. அதே மாதிரி ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். நம்ம ஒன்று கரெக்டுன்னு சொல்லி அதை சொல்லிவிட்டு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தவறு அப்படின்னு இல்லாமல் எல்லாருடைய கருத்தையும் வந்து ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையும் ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அண்ட் அ ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, கொஸ்டினிங், இது எல்லாமே இருக்கணும். சயின்டிஃபிக் ஸ்பிரிட் இஸ் எசென்ஷியலி ஒன் ஆஃப் டாலரன்ஸ், ஒன் ஆஃப் ஹியூமிலிட்டி, ஒன் ஆஃப் ரியலைசேஷன் தட் சம்படி எல்ஸ் ஆல்சோ ஹேஸ் அ பிட் ஆஃப் த ட்ரூத். ஸோ இதுவும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்பிரிட், அதாவது ரிலேட்டட் டு டெம்பர் என்ன அப்படின்னா நம்ம கருத்துலேயே வந்து நிற்காமல் மற்றவங்க சொல்கிறதுலேயும் உண்மை இருக்குன்றத நம்பி அதையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து சயின்டிஃபிக் டெம்பர். அதுவும் பிளைண்டாக அக்செப்ட் பண்ணக்கூடாது, அதையும் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் டாலரன்ஸ், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹம்பிள்னஸ். நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் டெம்பர், இதோட இம்பார்ட்டன்ஸ் கருதி நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயே வந்து சயின்டிஃபிக் டெம்பரை டியூட்டி ஆஃப் அ சிட்டிசனாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ அதில் ஆர்டிக்கல் 51A ஹெச், எஸ்பெஷலி ஹெச், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரி அண்ட் ரிஃபார்ம். அதாவது ஒவ்வொரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்குமே வந்து சயின்டிஃபிக் டெம்பரை டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹியூமனிசமோடு இருக்கிறது, மனிதநேயத்தோட, அதுக்கப்புறம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரி அண்ட் ரிஃபார்ம், கொஷனிங் அபிலிட்டி, அதுக்கப்புறம் அது மூலயமா ப்ராக்ரஸ், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சிட்டிசனோட டியூட்டியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டியில் வச்சுருக்காங்கன்னா ஸோ சயின்டிஃபிக் டெம்பரால் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சயின்ஸ், நேஷ்னல் சயின்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நேஷ்னல் சயின்டிஃபிக் டெம்பர் டே வந்து August 20 எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸோ சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னா இட்ஸ் நாட் அக்செப்டிங் த கான்செப்ட்ஸ் பிளைண்ட்லி, சர்ச்சிங் த ஃபேக்ட்ஸ் அண்ட் அரைவிங் அட் கன்க்ளூஷன்ஸ், இட்ஸ் எபிலிட்டி டு கொஸ்டின். எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்டு எதனால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து அறிவியல் மனப்பாங்கு. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிறதே நம்பாமல் நம்ம வந்து புது எவிடன்ஸ் வச்சு அப்சர்வேஷன் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் அரைவ் பண்ணோன்னா அதுலேயும் அந்த சேஞ்சஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் வைட் அண்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங், அதுதான் ஓப்பன் மைண்டட் அண்ட் ப்ராட் மைண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் அண்ட் கொஸ்டின் சீக்கிங் மைண்ட், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங். இப்போது கோடிங்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆப்ஷன்லேருந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் வச்சு எழுதுவோம். இப்படி இருந்தால் என்ன ஆகும், அப்படி இருந்தால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பிரான்ச்சஸ் வச்சுலாம் போடுவோம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினிங் அபிலிட்டியை வச்சு நம்ம பாசிபிலிட்டிஸ் நிறையா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு சொல்யூஷனுக்கு ஃபைனலாக அரைவ் பண்ணணும். அதுதான் வந்து அறிவியல் மனப்பாங்கு. சும்மா பார்த்தோம் நம்பணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ 20th August வந்து நேஷ்னல் சயின்டிஃபிக் டெம்பர் டேவாக அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எதனால் அப்படின்னா இன் ஆனர் ஆஃப் டாக்டர் நரேந்திரா தபோல்கர். அவர் யாருன்னு பார்த்தோன்னா ஆன்டி சூப்பர்ஸ்டிஷன் கேம்பெயினர், அதாவது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணவர் அண்ட் சாம்பியன் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர். நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் டெம்பரோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சயின்டிஃபிக் டெம்பரை நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ bringing forth a progressive society that is free of superstitions and irrational practices. அதாவது ஒரு சொசைட்டி வந்து மூட நம்பிக்கைகள் மற்றும் பகுத்தறிவு இல்லாத அந்த வழக்கங்கள், அந்த முறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சொசைட்டி இருக்கணும். மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது, இர்ரேஷ்னல் ப்ராக்டிசஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சொசைட்டி உருவாகிறதுக்கு எல்லார்கிட்டையுமே வந்து அறிவியல் மனப்பாங்கு, அதாவது சயின்டிஃபிக் டெம்பர் இருக்கணும். நெக்ஸ்ட் டெவலப்பிங் த நேஷன் இன் ஆல் ஸ்பியர்ஸ், பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியாக, எக்கனாமிக் பொருளாதார ரீதியாக, சோஷியல் சமூக ரீதியாக. ஸோ எல்லா
ஸ்பியர்ஸ்லேயும் வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து அறிவியல் மனப்பாங்கு இருக்கணும். ப்ரொமோட்டிங் டாலரன்ஸ் அமாங் பீப்புள் ஃபார் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். அதாவது வெவ்வேறு தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற டாலரன்ஸ் இருக்கணும் எல்லாருக்கிட்டேயுமே. வந்து நம்ம சொல்கிறது தான் கரெக்டுன்னு அந்த ஸ்டாண்ட்லேயே இருக்கக்கூடாது. மற்றவங்களோட ஐடியாலஜிஸ் அண்ட் தாட்ஸ்க்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் டாலரன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து சயின்டிஃபிக் டெம்பரில் வரும். இப்படி எல்லாருமே நடந்துக்கிட்டால் நேஷனோட ப்ராக்ரெஸ் ரொம்ப நல்லா ஃப்ளரிஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 2A மாடல் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த கொஷின்ஸ், இது ரிலேட்டடாக கேட்டிருந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். Which one of the following is the best antidote to superstitious beliefs? So best antidote to superstitious beliefs என்னன்னு பார்ப்போம். சயின்டிஃபிக் நாலேஜா, அப்படியே நம்ம கிராஸ் பண்ண நாலேஜா, அப்படி இல்லைனா சயின்டிஃபிக் டெம்பரா, அறிவியல் மனப்பாங்க, அப்படி இல்லைனா அன்டெஸ்டட் அண்ட் அன்ப்ரூவன் நாலேஜ், எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாத நாலேஜா, அப்படி இல்லைனா ஸ்ட்ராங் ஃபெய்த் இன் த லாங் ஹெல்ட் ஐடியாஸ். ஸ்ட்ராங் ஃபெய்த் இன் த லாங் ஹெல்ட் ஐடியாஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். ஸோ மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒன்றுன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அது வந்து சயின்டிஃபிக் டெம்பர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர்? ஸோ நீங்களே பார்த்து பாஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு ஆப்ஷன் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். questioning others' ideas irrespective of their social position. இது வந்து சயின்டிஃபிக் டெம்பரோட கேரக்டரிஸ்டிக் தான். அதாவது நம்ம என்னன்னு நம்மளுடைய கொஷின்ஸை வந்து நம்ம சுதந்திரமாக கேட்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் அனலைசிங் அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ், மற்றவர்களுடைய ஒப்பீனியன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளையிங் லாஜிக்கை அப்ளை பண்ணணும். இதுவும் சயின்டிஃபிக் டெம்பரோட கேரக்டரிஸ்டிக். சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் லாஜிக் அப்ளை பண்ணி பார்க்கணும். இன் வியூ ஆஃப் அதர் சோஷியல் பொசிஷன் அக்செப்டிங் தர் ஐடியாஸ் வித்தவுட் கொஸ்டினிங் ஆர் அனலைசிங் தம். ஃபோர்த் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் கொஸ்டினிங் ஆர் அனலைசிங் வந்து மற்றவங்க ஐடியாஸை வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்து சயின்டிஃபிக் டெம்பரோட கேரக்டரிஸ்டிக் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சோலார் எக்லிப்ஸ்? இது ரொம்பவே ஆப்வியஸ்லி விசிபிளாக இருக்குது நமக்கு ஆன்சர்ஸில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இட் அக்கர்ஸ் ஆன் நியூ மூன் டேஸ் when the moon is between the sun and the earth, thus the moon obscures a part of the sun viewed from the earth. இது ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இட் அக்கர்ஸ் when the mythological Rahu swallows the sun. இது பார்த்தோம்னா இது வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது, ஜஸ்ட் வி ஆர் ஹியரிங். ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் தான். ஸோ ட்ரூ தானே கேட்டிருக்காங்க, நம்பர் 1 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நம்மளே லாஜிக்கலாக திங்க் பண்ணி அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கொஷினை ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ரீட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அரைவ் வித் த சொல்யூஷன். So, which feature of the Indian Constitution stipulates that it shall be the duty of every citizen of India to develop the scientific temper, humanism, the spirit of inquiry and reform? So, இது நம்ம பார்த்தோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்ட் 4A and ஆர்டிக்கல் 51A. நெக்ஸ்ட், நேஷ்னல் சயின்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். ஸோ இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. February 28, 1928 ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமன் எஃபெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டிஸ்கவரியை. ஸோ நேஷ்னல் சயின்ஸ் டே வந்து February 28 அண்ட் August 20 பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சயின்டிஃபிக் டெம்பர் டே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர்? ஸோ சயின்டிஃபிக் டெம்பரோட ஃபீச்சர் எது இல்லைன்னு பார்க்கலாம். கொஸ்டினிங் அபிலிட்டி கண்டிப்பாக சயின்டிஃபிக் டெம்பரோட ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட், எபிலிட்டி டு சேஞ்ச் கன்க்ளூஷன்ஸ். ஆமாம், நம்ம புதுசாக வந்து ஒரு எவிடன்ஸ் வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் அரைவ் பண்ணியிருக்கோன்னா ஆல்ரெடி இருக்கிற கன்க்ளூஷன்லேருந்து மாறக்கூடிய அந்த தன்மை. நெக்ஸ்ட், அக்செப்டிங் பிளைண்ட்லி. ஸோ கண்மூடித்தனமாக நம்புறது வந்து சயின்டிஃபிக் டெம்பராக கிடையாது. நெக்ஸ்ட், ஹைப்போதிசைசிங், அதாவது பர்ஸ்பெக்டிவ்ஸ் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு அனலைஸ் பண்ணுறது கண்டிப்பாக சயின்டிஃபிக் டெம்பர் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, அக்செப்டிங் பிளைண்ட்லி. Which article of the Constitution mentions about scientific temper as a duty of the citizen? So article 51A, அதில் பர்டிகுலராக H வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, which is essentially needed to bring forth a progressive society that is free of superstitions and irrational practices? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதனால தான் சயின்டிஃபிக் டெம்பரை நிறைய இடத்துல வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸ் கருதி நிறைய இடத்துல அதை வேரியஸ் ஃபார்ம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ சயின்டிஃபிக் டெம்பர் தான் அதுக்கான ஆன்சர். நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க.
Next, the untiring search for truth with open-mindedness and spirit of inquiry are associated with which of the following? ஸோ அந்த உண்மையை தேடுறது வித் ஓப்பன் மைண்டட்னஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி வந்து எதோட அசோசியேட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக சயின்டிஃபிக் டெம்பர் தான். சயின்டிஃபிக் நாலேஜுன்றது வந்து நம்மளுடைய சுய கருத்துகள் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற ஆக்சுவல் ஃபேக்ட்ஸை வந்து அப்படியே கிராஸ் பண்ணிக்கிறது, அப்படியே லேர்ன் பண்ணிக்கிறது தான். ஸோ அதுக்கான ஆப்ஷன் சயின்டிஃபிக் டெம்பர். நெக்ஸ்ட், த scientific policy resolution was passed by the Indian Parliament in which year? ஸோ scientific policy resolution வந்து நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில் எப்போ பாஸ் ஆனுச்சு அப்படின்னா 1958. இது என்னென்னா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச்சை வந்து புட் ஃபோர்த் பண்ணுறதுக்காக இந்த பாலிசி ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகிருக்கு. எல்லா ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ்லையுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக, பேசிக் ரிசர்ச் பண்ணணுன்றதுக்காக இந்த பாலிசி ஃபஸ்ட்டு பாஸ் ஆன இயர் வந்து 1958. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த டிஸ்கவரி ஆஃப் ராமன் எஃபெக்ட் பை சர் சி வி ராமன் இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் அஸ், இது உங்களுக்கே தெரியும், நேஷ்னல் சயின்ஸ் டே. நெக்ஸ்ட், நேஷ்னல் சயின்டிஃபிக் டெம்பர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஆகஸ்ட் 20 இன் ஆனர் ஆஃப். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சயின்டிஃபிக் டெம்பர்ன்ற ஃப்ரேஸை ஃபர்ஸ்ட் வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்ததுனால அவராக இருக்குமோன்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். அதே மாதிரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் வந்து சயின்டிஃபிக் டெம்பரை நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் நரேந்திர தபோல்கர். ஸோ அவர் தான் வந்து ஆன்டி சூப்பர்ஸ்டிஷனுக்காக நிறையா கம்பெயின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, which was the first major program under the government of India to popularize scientific temper among the people? So first major program by the government of India அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் விக்யான் மந்திர். ஸோ அதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் நாலேஜ் ஆர் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இன் 1953. ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் பை எஸ்.எஸ். பட்னாகர் at the time head of the Council of Scientific and Industrial Research CSIR in Delhi and launched by Pandit Jawaharlal Nehru on 15th August. So இதை நல்லா பார்த்துக்கோங்க. Its purpose was to disseminate scientific information of interest to the rural population. ஸோ ரூரல் பீப்புளுக்கு வந்து சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனை பற்றின ஒரு ஆர்வம் எல்லாத்தையுமே கொடுக்கணும், அவங்களுக்கும் அதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதை ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.